ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன ஒரு அமித்தோட விஷயத்தை வந்துட்டு சாண்ட்ராவும் வந்துட்டு நாங்கள் இதுக்கு வந்துட்டு ஓகே அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஊரை விட்டு ஒதுக்கிறது இல்லை, இது வேறு விஷயம். ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா இப்போ அமித் அவர்கள் எல்லோரும் கூட்டி உட்கார வச்சு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. என்னென்னா நீங்கள் 2 பேர் பேசக்கூடாது, விஜய் பார்வதி கமருதீன் பேசக்கூடாது, இல்லை உங்கள் 2 பேர்கிட்ட நாங்கள் பேச மாட்டோம். இஃப் சப்போஸ் நான் சொல்கிறத இவங்க யாரும் அக்செப்ட் பண்ணலாம், நான் பேச மாட்டோம் உங்கள் 2 பேர்கிட்ட, இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்ற மாதிரி பேசுகிறவொன்னே விஜய் பார்வதி பொங்கிட்டாங்க. அது எப்படி இந்த கம்யூனிகேஷன் தான் இதில் தாரகம் வந்துருமே இந்த பிக் பாஸ் கேமில், அது எப்படி நீங்கள் வந்து அதை தடுப்பீங்க? ஆமாம், நாங்கள் பண்ணது தப்பு தான், இதை வந்து நான் பிக் பாஸ் கிட்ட சாரி கேட்டுகிட்டே இருந்திருக்கேன், ஆனால் நீங்கள் எப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்துட்டு கமருதீன் வந்துட்டு அது வந்து ஒரு கேமில் வந்து ஒரு விஷயம் அப்படின்னு. ஆனால் சாண்ட்ராக்கு என்னென்னா கோவம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவில் வந்துட்டு விஜய் பார்வதி போயிட்டு மன்னிப்பு கேட்டிருப்பாங்க பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் இதை மன்னிச்சிருங்கன்னு. ஆனால் பிக் பாஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஈவன் கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு அந்த ப்ராது கொடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கேட்டிருப்பாங்க எங்கள் மன்னிச்சிருக்குங்கன்னு, அவர் மசமாக செஞ்சு அமுச்சு விட்ருப்பார். ஆனால் கமருதீன் சொன்னப்போ வந்து ஓகே அப்படின்னு அமுச்சிருப்பார். சரிங்களா? இப்போ சாண்ட்ரா அதெல்லாம் பார்த்துருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்டாங்க. நேற்று வந்துட்டு கமருதீன் எந்த அளவுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்டார்ன்ற விஷயங்களும், விஜய் பார்வதி எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டாங்கன்ற விஷயங்களும். இப்போ சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, எனக்கு நீங்கள் வந்துட்டு அதாவது அவர் என்ன சொல்லிடுவாருன்னா உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்ற மாதிரி சொல்லிடுவார். எங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்டிருப்பாங்க. நாங்கள் குற்ற உணர்ச்சியாக இல்லையான்றது எங்கள் மனசுக்கு தான் தெரியுன்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறான்னா, நான் விஜய் பார்வதி பார்த்தா அவன் எவ்வளவு குற்ற உணர்ச்சியோடு இருந்தான்னு, ஆனால் கமருதீன் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து எனக்கு டீ இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன இப்போ அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு தண்ணியாவது கூடி கோச்சிக்காதுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இது வந்துட்டு எப்படி வந்து நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க சொல்ல முடியும்? விஜய் பார்வதிக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியும், அவளுக்கு இருக்குது, ஆனால் கமருதீனுக்கு அந்தளவுக்கு இல்லைன்னு அவர் டென்ஷன் ஆகிட்டு அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்ற மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா சாண்ட்ரா என்ன சொல்லிடுறாங்க, எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்துட்டு உடன்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை விட 2வது பாயிண்ட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதாவது நாங்கள் யாருமே பேச மாட்டோம் சொல்கிறதுல உடன்பாடு இல்லை, ஆனால் அவங்க 2 பேரும் பேசக்கூடாதுல எனக்கு உடன்பாடு இருக்குது. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு புத்தி வருன்ற மாதிரி சொல்லி முடிச்சு உக்காண்டாங்க. செம்மையாக இருக்குல்ல? இதில் விக்ரமானா போட்டார் பாருங்க. சாண்ட்ரா வந்துட்டு கமருதீன் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லைன்னு சொன்னோன்னே ஒரு திரும்பினார். கமருதீன் ஏற்றி விட்றாராம். உடனே கமருதீன் பார்க்குறாரு, ஆஹா நம்மள தான் கலாய்க்கிறாங்க. ஏன்னா பார்த்துருக்கீங்களா, அதாவது அதுக்கு முன்னாடி கமருதீனுக்கும் விக்ரமுக்கும் முட்டிகிட்டே இருந்துச்சு. அவங்க சாண்ட்ரா வந்து கமருதீனை சொன்ன அடுத்த நிமிஷம் இப்படி பார்க்குறாரு, என்னங்க உங்களை போய் இப்படி சொல்லிட்டாங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக இது இல்லை அது இல்லை அந்த மாதிரி ஒரு பார்வை பார்க்குறது. அப்போ அவருக்கு எப்படி நம்மளை கலாய்ச்சிட்டாங்களா, இரு நான் பேசுகிறேன், புரியுதுங்களா? இந்த ட்ரிகர் விக்ரம் புரியுதுங்களா? இதை ஏற்றி விடுவாங்க, நல்லா ஏற்றி விட்டுட்டு, அதாவது அவங்க சைலண்ட்டாக இருந்தால் இவங்களாம் பேசுறது மற்றவங்க கேட்கணுமா, இவங்க பேசுறது கேட்க முடியாமல் தான் நிறைய பேர் வந்து இவங்க சொல்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, இது ஒரு இதை வேறு அமித் இந்த மாதிரி போட்டிருக்காரு. அமித் வேறு ஏதாவது பண்ணலாம், ஏதாவது பிளான் பண்ணலாம், இல்லை டீமாக சேர்ந்து ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பான்னு நினச்சேன். அப்போனா அந்த ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு விஷயங்கள் இனிமேல் வந்துட்டு விஜய் பார்வதி எங்கே தனியாக வந்து கமருதீன் உட்காராங்களோ, 2 பேரும் உட்காராங்களோ அந்த இடத்துல தனியாக அவங்க உட்காரவே கூடாது, நம்ம எல்லோரும் அங்கே உட்காரணும். இது எப்படி இருக்க ஒரு பிளான்? இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நாங்கள் உங்ககிட்ட பேச போகிறோம். என்ன இது? ஆனால் நான் சொன்ன இதை யோசிச்சு பாருங்களேன், செம்ம மாசாக இருக்கும். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.